தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம். இல்லறவியல் 18வது அதிகாரம். வெக்காமை 174வது குறள். இளமென்று வெக்குதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். இந்த குறளின் விளக்கம். ஐம்புலன்களையும் வென்ற குறையில்லாத அறிவாளர்கள் யாம் பொருளில்லாதோம் என்ற வறுமை நிலையிலும் பிறர் பொருளை கவர விரும்பவே மாட்டார்கள். அதாவது ஐம்புலன் அப்படின்னா கண், காது, மூக்கு, மெய், வாய். இந்த ஐம்புலன்களையும் அடக்கி வாழும் ஒரு பேரறிஞர் அறிவாளர்கள் நம்ம எத்தனை ஏழ்மையான சூழ்நிலையில், எவ்வளோ ஒரு கொடுமையான வறுமையில் வாழ்ந்தாலும் பிறர் பொருளை கவர்ந்து வாழவே மாட்டார்களாம். பிறர் பொருளை அடைய விரும்பவே மாட்டார்களாம். ஐம்புலன்களையும் வென்ற குற்றமில்லாத அறிவை உடையவர் யாம் வறுமை அடைந்தோம் என்று எண்ணியும் பிறர் பொருளை விரும்பார். ஏதும் இல்லாத ஏழையாய் இருக்கிறோமே என எண்ணி ஐம்புலன் ஆசைகளையும் வென்ற பேரறிஞர் பிறர் பொருளை கவரவே மாட்டார்கள். புலனடக்கம் வாய்ந்த தூயவர் வறுமையில் வாடும் நிலையிலே கூட பிறர் பொருளை கவர்ந்திட விரும்ப மாட்டார்கள். புலனடக்கம், ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்கிற ஒருத்தர் அவங்க ஐம்புலன்களை அடக்கி வாழ்கிறவங்க இந்த உலகத்தில் பேரறிஞர்களாம். அப்படியாப்பட்டவங்க எத்தனை அவங்களுக்கு பொருளாதாரத்திலையும் வறுமையிலையும் ஏழ்மையிலையும் வாழ்ந்தால் கூட பிறர் பொருளை கவர்ந்து வாழாத பேரறிஞர்களாகவே வாழ்வார்களாம்.